ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆண்மை குறைவு இருதய நோயினுடைய முன்னறிவிப்பு என்பதில் இன்றைக்கி தெளிவான ஒரு முடிவு வந்துடுச்சு உலகம் முழுவதும். இந்த ஆய்வு பார்த்திங்கன்னா யூரோப் கார்டியாக் ஜேர்னல். இது ஆண்மை குறைவுக்கும் இருதய நோய்க்கும் உள்ள தொடர்பு பற்றிய இந்த ஆய்வு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சராசரியாக ஆண்மை குறைவு 38 மாதங்களில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்மை குறைவு வரும்போதே அதை அலசி ஆராயணும். அது இரத்த குழாய்கள்னால் வந்ததுன்னா கண்டிப்பாக இருதய நோய் இருக்கான்றதுக்கான முழுமையான செக்கப் எடுக்கணும் அப்படின்றது இன்றைக்கு எழுதப்படாத ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் ஆண்மை குறைவு என்பதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்த கோப்ரா ட்ரையல் அப்படின்னு சொல்லி நடந்த அந்த விஷயம். அடுத்து ஜேர்னல் ஆஃப் யூராலஜி ஆண்மை குறைவு எப்படி ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணுது அப்படின்றத பற்றிய பல்வேறு விஷயம். இதுக்கு ரெண்டுக்குமான என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டரினுடைய அந்த இரத்த குழாயினுடைய சைஸ் முக்கியம். பார்த்திங்கன்னா இரத்த குழாய்கள் ஆணுறுப்பில் வரக்கூடிய இரத்த குழாய்கள் 1-2 மில்லிமீட்டர்ஸ் இருக்குது. ஆணுறுப்பில் பாதிக்கப்படும் போது முதல்ல அதுதான் பாதிக்கப்படும், ஆண்மை குறைவு வரும். அடுத்து இருதயத்துக்கு வரக்கூடிய இரத்த குழாய்கள் 3-4 மில்லிமீட்டர் ஹார்ட் அட்டாக் வரும். ரெண்டாவது பாதிக்கப்படுறது அது. மூணாவது மூளைக்கு வர இரத்த குழாயில் 5-7 மில்லிமீட்டர் இருக்கும். மூளையில் பக்கவாதம் வரலாம். 6-8 மில்லிமீட்டர்ஸ் காலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள். அதில் காலில் ரத்தம் போகாமல் கிளாடிகேஷன் வலி வரலாம் நடந்தால். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், மதுரையிலேருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன். கார்த்திகேயன் சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 7 மாதம் ஆகுதுங்க சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு 26. ஓகே. என்னோட மிஸ்ஸஸ்க்கு வயசு 26. சரிங்க சார். நாங்கள் குழந்தை வேணும்னு நினைக்கிறோம். ஒரு 3-4 மாதமாகவே உடல் உறவு பண்ணிகிட்டே இருக்கோம். சரிங்க. ஆனாலும் எங்களுக்கு கரெக்டாக அந்த பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எதுவும் தள்ளி போகிற மாதிரி தெரியல. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ? 7 மாதம் ஆகுது சார். 1 வருடம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரப்படாதீங்க. ரெகுலராக செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. டெய்லி 1 வருடம் வரைக்கும் ரெகுலராக செக்ஸ் பண்ணுங்கள். 1 வருடம் நீங்கள் கருத்தரிக்கலைன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தையின்மை சிகிச்சை மையம் போய் ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே சார். இன்னும் ஒரு சந்தேகம் சார். இந்த உடலுறவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே விந்தணு வெளியில வர்ற மாதிரி இருக்கு அந்த மிஸ்ஸஸோட அந்த இதுல இருந்து. முற்றிலும் நார்மல். அப்படிதான் வரும். எல்லாருக்கும் அப்படிதான் வரும். அதாவதுங்க, விந்து திரவத்தில் 95% புராஸ்டேட் சுரப்பியிலிருந்து வந்தது, செமைனல் வெசிக்கிள் என்ற சுரப்பிகளிலிருந்து வர்றது. இது வெறும் திரவம். இது விந்து அணுக்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய திரவங்கள். அணுக்கள் மட்டும் விந்து பையிலிருந்து வரக்கூடியது. விந்து பையிலிருந்து வரக்கூடிய அணுக்கள் 5%. இந்த சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய திரவங்கள் 95%. ஸோ இந்த அணுக்கள் எல்லா பக்கமும் நீந்து வெளியே போகும், கர்ப்பப்பைக்குள்ளே போகும், கருக்குழாயில் போய் கருத்தரிக்கும். திரவம் அப்படி வெளியே தான் வரும், அது கர்ப்பப்பைக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்போது நம்ம அந்த ஆர்ட்ரியோட சைஸ் பார்த்தோம். இதில் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். இந்த ஆண்மை குறைவை சரியாக நம்ம கவனிக்கலைன்னா பல நேரங்களில் இருதய நோய் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், டெத்து வரலாம். இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். இது எப்படி வருதுன்னு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த இரத்த குழாய்களில் அடைப்பு எப்படி இருக்குது இருதயத்தில் அப்படின்றத பார்த்துருக்கீங்க. இது ஆண்மை குறைவு வந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது இருதய குழாய்கள் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இப்போது ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்னு நம்ம பார்க்கணும். ஒருத்தருக்கு ஆண்மை குறைவு வருது, அதோட வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தால் அது ஆபத்து. ஒன்று ரத்த கொதிப்பு இருந்தால், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால், சர்க்கரை வியாதி இருந்தால். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து பானு பேசுகிறேன் சார். பானு சொல்லுங்கள். சார், எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு சார். சொல்லுங்கள். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார். இப்போ 1 இயராக
விடாம ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் சார். குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? குழந்தை இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் சார். சரிங்க. இப்போ போன மாசம் தான் லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க சார். சரிங்க. ஒரு ஃப்ளைல நீர் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி. சரி. இப்போ அதுக்கப்புறம் 32 நாள் தான் சார் எனக்கு மறுபடியும் கருமுட்டையே உடஞ்சிச்சு லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம். சரிங்க. இப்போ 10 நாள் 10 நாள் தங்கி இருந்து வந்துருச்சு சார் இன்னைக்கு. எதனால சார் அது? இல்லைங்க, இது வந்து கரு தரிச்சுதா அப்படின்றத பாருங்கள். 10 நாள் லேட்டாக வந்தது வந்து 10 நாள் கர்ப்பம்னு எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி கருத்தரிக்கிற தேதியிலேருந்து, அதாவது தீட்டு வர தேதியிலேருந்து 5 நாட்கள் 6 நாட்கள் தள்ளி வந்தாலே காலையில் எந்திரிச்சு முதல் யூரினில் ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணணும். கடைகளில் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்குது இந்த கார்டெல்லாம், கார்டு டெஸ்ட்டு. அதில் ஒரு பள்ளம் இருக்கும், அதில் 2 சொட்டு யூரின் உங்கள் காலையில் முதல்ல போகிற யூரின் எடுத்து விட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 2 கோடு தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து ஒரு 4-5 நாட்கள் கழித்து உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கரு வந்து கர்ப்பப்பையில் இருக்கா, எந்த இடத்துல இருக்கா இல்லைன்னு. கரு அதில் இல்லை அப்படின்னா மறுபடியும் டாக்டர்கள் அதை என்னென்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் யூரினில் பாசிட்டிவாக இருக்குது, கரு தெரியுதுன்னா தான் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு எடுத்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை வந்து பீரியட் தள்ளி போகிறதா தான் எடுத்துக்கணுமே தவிர கர்ப்பம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் இது ரொம்ப தெளிவாக இருங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் பீரியட் இரெகுலராக இருக்குது, சரியான காலத்துக்கு பீரியட்ஸ் வராதவங்க நான் கர்ப்பமாகி கலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் நினச்சிக்குவாங்க. அது சரியான முறை அல்ல. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், இங்கே ஈரோட்லேருந்து பிரபு பேசுகிறேங்க சார். பிரபு சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 மாதம் ஆகுதுங்க சார். சரிங்க. 5 மாதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் 2-3 மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு 28 நாளில் டேட் ஆகிட்டாங்க சார். சரி. இப்போ இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 36 நாள் ஆயிடுச்சுங்க சார் அவங்களுக்கு டேட் ஆகிறதுக்கு. சரி. என்னன்னா தைராய்டு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குங்க சார். அவங்க ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்காங்க. அதான் சார் அவங்களுக்கு மார்பகத்தில் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் டேப்லெட் சாப்பிட்டாங்க. அவங்க கொஞ்சம் வெயிட் அதிகம், 78 கிலோ இருக்காங்க, 22 வயசு ஆகுது. சரிங்க. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு 15 கிலோ குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தைராய்டு பிரச்சனை வேற இருக்கு. அதான் சார் பிரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக. அதாவதுங்க, சொல்லுங்க சார். குண்டா இருக்கிறது, தைராய்டு பிரச்சனை, நீர்க்கட்டிகள், இது எல்லாமே பிரச்சனையாக இருந்தாலும் கருத்தரிக்க கூடாதுன்னு இல்லை. ஆனால் எல்லாமே நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவதுங்க, ஒரு 20 வயது வாலிபன் நல்லா உடம்பெல்லாம் ஃபிட்டாக இருக்குது, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவர் மாரத்தான் ஓடுறதுக்கும், ஒரு குண்டாக இருக்கிற ஒருத்தர் தொப்பையும் தொந்தியுமா 40 வயசுக்காரரு மாரத்தான் ஓடும்போது யார் ஜெயிப்பாங்க? பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி தான். ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற 20 வயது இளைஞன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே அதிகம். அதுபோல தான் இவங்க வந்து தைராய்டு நார்மலாக்கி வெயிட்டை நார்மலுக்கு கொண்டு வந்து நீர்க்கட்டிகள் எல்லாம் சரி பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி நார்மலாக வரும்போது டக்குன்னு கருத்தரிக்க வாய்ப்பு அதிகம். பிரச்சனை இருந்தாலும் சில நேரம் கருத்தரிக்கவே கூடாதுன்னுலாம் இல்லை. நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டுருங்க. டாக்டர்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பாடியை நார்மலுக்கு கொண்டு வர. நீர்க்கட்டி இருந்தால் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை ஆகுங்களா? குழந்தைக்கு பிரச்சனை வராதுங்க, கருத்தரிக்கிறதுல லேட் ஆகும். அந்த சினை முட்டை பையில் நீர்க்கட்டிகள் இருக்கும், அதான் பிசிஓடின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்க கருமுட்டைகள் வளர்ந்து வெடித்து வெளியே வராது. அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த நீர்க்கட்டிகளை கிளியர் பண்ணணும். அதுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து டாக்டர் வந்து எய்தர் லேப்ரோஸ்கோபி பண்ணுவாங்க அல்லது மருந்துகள் மூலமாக அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸையும் சரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போது உங்களுக்கு இந்த ஆண்மை குறைவில் என்னென்ன பிரச்சனைகள் சேர்ந்து வரும்போது ரொம்ப ஆபத்து அதிகம். ஒன்று இரத்த கொதிப்பு, அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, சர்க்கரை, குண்டாக இருக்கிறது, உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது, டயட் வந்து ரொம்ப கொழுப்பு அதிகம் உள்ள டயட்டு உணவு சாப்பிட்றது, ஆல்கஹால் நிறைய சாப்பிட்றது, அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது,
மன டிப்ரெஷன் இருக்கிறது. இது இவங்க எல்லாருக்குமே ஆண்மை குறைவு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் பல மடங்கு அதிகம். அதனால் இவங்க எல்லாருமே இந்த விஷயங்களெல்லாம் சரி செய்து கொள்ள வேணும். குண்டாக இருந்தாங்கன்னா சரி பண்ணணும், ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் நிறுத்தணும், அதே மாதிரி மன அழுத்தத்தை சரி பண்ணிக்கணும், டிப்ரெஷன் இருந்தால் அதுக்கு மருந்து சாப்பிட்டு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடணும், இரத்த கொதிப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். ஸோ பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். ஒரு டயபெட்டிக், ஆண்மை குறைவு, சர்க்கரை வியாதி, இருதய வியாதி, இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறாங்க. அதில் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று ரொம்ப க்ளோஸாக தொடர்புடையது. அதனால் இது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்னு எடுத்துக்கணும். ஆண்மை குறைவும் சர்க்கரை வியாதி இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்து இது எப்படி பாதிக்குது அப்படின்னா, இரத்த குழாய்களை பாதிக்குது. இரத்த குழாய்கள் நார்மலாக எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அது டேமேஜ் ஆகும்போது இரத்த குழாய்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த இடங்களில் பல்வேறு ஆர்பிசி, பல்வேறு விதமான செல்ஸ் அதோடு படிந்து அது இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்தலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். வினோத்குமார் சார் என்னோட பேர். சொல்லுங்கள் சார். சார் அதாவது ஒய்ஃப் ஹீட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. ஹீட் ப்ராப்ளமா? ஆமாம் சார். என்ன ஹீட் ப்ராப்ளம்னு எதை சொல்கிறீங்க? இந்த வயிறு வலிக்குதுங்கிறாங்க அடிக்கடி. இப்போ சொல்லுங்கள். அதனால என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். அடிவயிறு வலிக்கிறது ஹீட் ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார். என்ன ப்ராப்ளம்? பொதுவாங்க யூரின் போகிறப்போ வலிச்சு வச்சு போகுது அப்படின்றாங்க. அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஹீட்டு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒன்று நிறைய தண்ணி குடிங்க. யூரின் போகிற பாதையில் கிருமி தொற்று இருக்கலாம். அது இருந்ததுன்னா யூரினில் சில டெஸ்ட்டுகள் பண்ணலாம். கல்ச்சர், யூரின் கல்ச்சர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணால் என்ன கிருமி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிருமிக்கு சரியாக மருந்து சாப்பிடும்போது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் கல்கத்தாலேருந்து சீனிவாசன் பேசுகிறேன். ஸ்ரீனிவாசன் சொல்லுங்கள். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஐ எம் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன் டு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் இன்றைய இளைஞர்கள் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கணும், நிறைய கற்றுக்கணும் சார். இது இந்தியாவுக்கு தேவையானது ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் நன்றிங்க. தேங்க்யூ. சொல்லுங்கள் சார். நான் ரீசெண்டாக மேரேஜ் ஆனேன் சார். உங்கள் ப்ரோக்ராம் லாஸ்ட் 1 இயராக பார்த்துட்டு இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். ஸோ உங்கள் ஃபேன் சார் நான். அப்புறம் 1 மந்த்தாக எங்கள் ஒய்ஃப் அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க சார். செய்யும்போது செஞ்ச பின்னாடி. சரிங்க சார். அதுக்கப்புறம் அவ நேச்சுரல் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கு சார். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்னன்னு சின்ன சந்தேகம் சார். அவ்வளோதான். யார் உங்களுக்கு பாடி ஹீட்டாக இருக்கா? இல்லை சார், ஒய்ஃபுக்கு. அதாவதுங்க பெண்கள் கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும் பாடிங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, 37 டிகிரி சென்டிகிரேடு இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் நிற்க முடியாது. நாம் ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் ஒரு ரூமுக்குள்ளேன்னா, ஏசி ரூம்னா சாதாரணமாக 22லேருந்து 24 டிகிரி இருக்கும். நம்மளால் 24 டிகிரியில் தான் நல்லா கன்வீனியண்ட்டாக உட்கார முடியும். 27ல் கூட நம்மளால் கன்வீனியண்ட்டாக உட்கார முடியாது, ஹாட்டாக இருக்கும். நம்ம உடம்பு டெம்பரேச்சர் 37 நீங்கள் பிளட்டோ யூரினோ உங்கள் கையில் படும்போது சூடாக இருக்கிறத பார்க்க முடியும். இதில் ஆண்களுக்கு என்னென்னா வேர்த்து கொட்டி கொஞ்சம் பாடி சில்லாக இருக்கும். வேர்த்து ரொம்ப கொட்டுறதுனால, அல்லது ஏசி ரூமில் இருந்தாலும் சில்லாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப வேர்க்காது. அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக உடம்புல தோலுக்கடியில் இருக்கிறதுனால அவங்க பாடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூடாக வார்மாக இருக்கும். அதை 37 டிகிரியே வார்ம் தான். 37 டிகிரிக்குள்ளே கையை விட்டிங்கன்னா அவங்களுக்கு சூடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம வெளியே காற்றில் கை வச்சுருக்கும் போது அதில் நீர் ஆவியாகிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த வார்ம்த்னஸ் தெரியறதில்ல. நம்ம சூடாக இருந்தால் உடனே, அந்த வார்மாக இருந்தால் உடனே உடம்பு சூடுன்னு சொல்லிடும். 37 டிகிரி சென்டிகிரேடே சூடு தான். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார். நான் சென்னை குடையூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு யூரின் போகிற இடத்துல சின்ன கட்டி மாதிரி இருந்தது சார். சரிங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். வெளியே யாருடைய செக்ஸ் வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். சரிங்க.
அது டேப்லெட் கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு. சரி. அது அக்கின்ட்டு ஏதோ நோய் சொன்னாங்க. ஹெர்பீஸா? ஜெனிட்டல் அக்கின்னு, ஜெனிட்டல் ஹெர்பீஸ். சொல்லுங்கள். அது சரியாயிடுச்சு சார். ஆனால் எனக்கு கை கால் வலி, உடம்பு வலி அதெல்லாம் இருக்குது. அது டாக்டர்கிட்ட கேட்டால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. சரிங்க, வேறு ப்ராப்ளத்தினால கூட இந்த மாதிரி வரலாம். நீங்கள் சாப்பிட்ட மாத்திரையினால கூட கொஞ்சம் லைட்டாக உடம்பு வலி வரலாம். முதல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பாடி பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சார், கண்டினியூஸாக. சரிங்க, அதாவது மன அழுத்தம் வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஸ் பண்ணதுனால பால்வினை நோய் வந்திருக்கு, ஜெனிட்டல் ஹெர்பீஸ் என்ற நோய் வந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கு வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. இந்த அக்கி வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதான் சார், வருஷத்தில் ஒரு 2 முறை வருது சார். இப்போ 2 வருஷமாக தான் சார் அது. அதாங்க, உங்களுக்கு இனிமேல் அது வாழ்நாள் ஃபுல்லாக அப்படி தான் 2 முறை 3 முறை வந்துட்டுருக்கும். இப்போது அது மாத்திரை சாப்பிட்டோன்னே போயிடும். ஆனால் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும். மன அழுத்தம், உங்களுக்கு பயமும் மன அழுத்தமும், நோய் வந்துருச்சுன்ற ஒரு குழப்பமான, உங்கள் மேலே உங்களுக்கு கோபம், உங்கள் மேலே உங்கள் வருத்தம், மன அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்து உங்கள் உடம்பு வழியாக உங்களுக்கு வரலாம். மன அழுத்தம் உள்ளவங்களால் வேலையே செய்ய முடியாது. உடம்பு வலிக்குது, சோர்ந்து போகுது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. இப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் மன அழுத்தம் தான் உங்களுக்கு உடம்பு வலியாக இருக்கலாம். அப்படி சந்தேகம் இருந்தால் இன்னொரு முறை எல்லா டெஸ்ட்டுகளும் டாக்டர்கிட்ட பார்த்து செஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். சவுதியிலேருந்து ராஜா பேசுகிறேன் சார். ராஜா, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு சார் கல்யாணம் ஆகி இப்போ ஒரு குழந்தையோட அவங்க ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாங்க. சரிங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல குழந்தைக்கு இதாகிடுச்சு, அவங்க குழந்தை தவறிட்டாங்க. சரி. இப்போ அவங்களுக்கு மறுபடியும் ஃபேமிலி பிளானிங், இப்போ திரும்ப அவங்க குழந்தை பற்றி நான் இது பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவதுங்க, 2 விதங்களில் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த 2 குழாய்களையும் இணைச்சி ஃபேமிலி பிளானிங்கை ரிவர்ஸ் பண்ணலாம், திரும்ப சரி பண்ணலாம். சரிங்க சார். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது அந்த குழாயினுடைய லெங்க்த்து 10 சென்டிமீட்டர் இருக்கும். அதில் பாதியை கட் பண்ணி தூர எரிஞ்சிடுவாங்க, நல்லா நசுக்கி விட்ருவாங்க. ஏன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு கர்ப்பமானீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அரசாங்கத்து மேலே கேஸ் போடலாம், பல பிரச்சனையாயிரும், டாக்டர் மேலே பல கெட்ட பேர் வந்துடும். அதனால் குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்றதுனால நல்லா அந்த குழாயை டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க. சரிங்க சார். இப்போ மறுபடியும் குழந்தை வேணும், அந்த குழந்தை இறந்து போச்சு, எனக்கு வேறு குழந்தை வேணும்னும் போது அந்த குழந்தையை இணைக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு இது சக்ஸஸ், அந்த குழாயுடைய லெங்க்த்து குறைஞ்சி போயிடும், அதனுடைய நீளம் வந்து 10 சென்டிமீட்டர் இப்போ இருக்காது. சரிங்க சார். அதை பிடிச்சி இணைக்கும் போது எந்த அளவுக்கு அது நல்லதாக செயல்படும்ன்றது சொல்ல முடியாது. சரிங்க சார். ஒன்று அது பண்ணலாம். 2வது முறை வந்து குழாயை அப்படி விட்டுட்டு டெஸ்ட் டியூப் பேபி முறையில் நீங்கள் கருத்தரிக்கலாம். பெண்ணுடைய கருமுட்டையில் வெளியெடுத்து கணவருடைய விந்தணுவோட சேர்த்து கருவாக்கி கர்ப்பப்பையில் வைக்கலாம். அதுக்கு நல்ல சாத்தியம் இருக்குல்ல சார்? கண்டிப்பாக இவங்க குழந்தையோட போகலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க சார். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம், ப்ரைவேட்டாக? இது ப்ரைவேட்டாக தான் பண்ணணும். டெஸ்ட் டியூப் பேபி வந்து இதுவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த வசதிகள் இல்லை, ப்ரைவேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓ சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி. இப்போது ஆண்மை குறைவு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்பதை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் இருக்குன்றதை பார்க்குறீங்க. ஆணுறுப்பு என்பது நம்மளுடைய உடல் நலத்தின் அடையாளம். நல்ல விரைப்புத்தன்மை உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் உடலில், உங்கள் இரத்த குழாய்களில் நல்லா வேலை செய்யுது அப்படின்றதுக்கு அடையாளம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் கிருஷ்ணகிரி மாவட்டங்க. சொல்லுங்கள் சார். ஒசூர் தாலுக்காங்க. சொல்லுங்கள் சார். நாகமருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? ஆர்கே சிவகுமாருங்க. சிவகுமார், சொல்லுங்கள் சார். என் மனைவிக்கு வந்து மார்பக வளர்ச்சி இல்லைங்க. சரி. மேரேஜ் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க. 20 வருஷம்? ஆமாம் சார், தைராய்டு இருக்குங்க. சரிங்க. இப்போ குழந்தைங்களாம் இருக்குல்ல? குழந்தைங்க, பையன் பெரியவாயிட்டு இன்ஜினியர் ஆச்சுங்க. ஏன் இவ்வளவு 20 வருஷம் கழிச்சு இதை பற்றி யோசிக்கிறீங்க நீங்கள்? இப்போ மேரேஜ் ஆகி சார் கொஞ்சம் தைராய்டு இருந்துச்சுங்களா, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாருங்க. அதனால முன்னே வளர்ச்சிட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஒன்று வந்துங்க,
ஓகே சார். அவங்க கொஞ்சம் வெயிட் போடும்போது மார்பகங்கள் பெருசாகும். ஆமாம் சார். கர்ப்பமானாங்கன்னாலும் மார்பகங்கள் பெருசாகும். ரைட்டுங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக மார்பகங்கள் பெருசாகணுன்னா சில அறுவை சிகிச்சைகள் மூலமாக எளிமையாக பெருசாக்கலாம். அறுவை சிகிச்சை சார்? ஆமாம், வெளிநாடுகளெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பாப்புலர், எல்லாரும் பண்ணிக்கிறாங்க, நீங்களும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக மார்பகங்கள் பெருசாக இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போகலாம். ஒன்றும் தப்பு இல்லை, இதில் என்ன தப்பு இருக்குது? அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் சார். கிரீம் எதுவும் இல்லைங்களா? டேப்லெட்ஸ் எதுவும்? டேப்லெட் அவங்கள செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சில ஹார்மோன்கள் குறைபாடு இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மருந்துகள் கொடுத்து பார்க்கலாம். மருந்துகள் பெருமளவு உதவுறது இல்லைங்க. வெறும் மாத்திரைகள் மருந்துகள் வந்து இந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவுக்கு உதவுறதில்லை. அதுக்கு பதிலாக சில எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது மார்பகங்கள் வந்து 3 விஷயங்களால் ஆனது. ஒன்று, அடியில் வந்து சதை பகுதி இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தண்டால், இந்த தம் ப்ரெஸ்ஸு, அந்த மாதிரி சில எக்ஸசைஸ் பண்ணலாம். இரண்டாவதாக கொழுப்பு கொஞ்சம் உடம்பெல்லாம் அவங்க கொஞ்சம் குண்டானாங்கன்னா மார்பகங்கள் பெருசாகும். மூன்றாவதாக பால் சுரப்பிகள், கர்ப்பமாகும்போது மார்பகங்கள் பெருசாகும். இந்த 3ஐயும் சேர்த்து இம்ப்ரூவ் பண்ணோன்னா மார்பகங்கள் ரொம்ப பெருசாகும். ஏதாவது ஒரு ஏரியாவை பெருசாக்குனா அட்லீஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு ஏரியாவை நீங்கள் இது பெருசாக்கலாம். ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் நான் ஒரு செக்ஸ் பிரச்சனைக்கு ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் சார். சரிங்க. விருப்பத்தன்மை ஆகலன்னு சொல்லிட்டு அது ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு மெடிசன், ரத்த செக்அப் பண்ணிட்டு மெடிசன் கொடுத்தாங்க சார். ஒமேக்கோ நானோ நீக்கோன்னு ஒன்று சாட்டர்டேன்னு கொடுத்தாங்க சார். 3 வேலை கொடுத்தாங்க சார் சாப்பிடுறது. சரி. அது சாப்பிட்டு முட்டிகால்லாம் வலிக்குது சார். ஆனால் வேற நினச்சதை விட ஒரு 10 வயசு 20 வயசு பை மாரி போது நல்லா பய மாரி வந்துச்சு சார். ரைட், அப்படிதான் இருக்கும். வந்து கை முட்டிங்கெல்லாம் ஒரு வாரம் வலிச்சிச்சு, விருப்பத்தன்மை நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பணும் இந்த மாரி கொஞ்சம் லைட்டாக போன மாதிரி. ஆனால் இப்போ மெடிசன் எடுத்ததால கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது சார். அதாவதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரத்த நாளங்களில் கொஞ்சம் சின்னதாக ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். அதான் சார் உறுப்புல ஸ்டார்டிங் அடிப்பக்கம் மட்டும் வந்து விருப்பத்தன்மையே இல்லாத மாரி அப்படியே தளர்ந்து போன மாதிரி இருந்துச்சு சார். அது கொஞ்சம் நல்லா ஸ்டெடியான மாதிரி இருந்துச்சு சார். ஆனால் திரும்பணும் வந்து பயனிறமையே வருது சார். மாத்திரை எடுத்துன்னு தான் இருக்கிற சார் தினியும். சரிங்க. இந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது ஆணுறுப்பு வந்து உங்களுக்கு பல நிலைமையில் விரப்புத்தன்மை வந்துடும், நல்லாயிடும். இதனுடைய ஒரு சின்ன பக்க விளைவு வந்து உங்களுக்கு பாடியில் வந்து பாடி பெயின் இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பாடி பெயின் வைத்து பயப்பட வேண்டாம். பாடி பெயினை குறைக்கிறதுக்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மருந்துகளை கொஞ்சம் மாற்றி வேணால் வேறு பல்வேறு மருந்துகள் வந்திருக்கு. நாம் இப்போ ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கோம். ஃபில்ம்னு இருக்குது, நாக்கடியில் வைக்கக்கூடிய ஈவன் ஃபில்ம் கூட இருக்குது. நிறைய மருந்துகள் இருக்குது. உங்களுக்கு சூட்டபுளான வேறு மருந்துகளை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற மருந்து நல்ல மருந்து தான், அதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது வந்து இரத்த குழாய்களை விரிவடைக்கும். கொஞ்சம் பாடி பெயின் இருக்கும். பாடி பெயினுக்கு வேணால் தனியாக நீங்கள் மாத்திரைகள் சாப்பிட்லாம். கொஞ்ச நாள் சாப்பிட்டிங்கன்னா அந்த பாடி பெயின் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. கவலைப்பட வேண்டாம். ரொம்ப இதை பற்றி கவலைப்படாதீங்க. இது ஒரு இயல்பான விஷயந்தான். சரி, இப்போது ஆண்மை குறைவு என்பது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இருதய நோயினுடைய ஒரு முன்னோடின்னு பார்க்குறீங்க. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறது? ஒன்று, ஆண்மை குறைவை சரி பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கலாம். சர்க்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் இருந்தால் சரி பண்ணுங்கள். வாழ்க்கையை மாற்றுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்மோக்கிங், குண்டாக இருக்கிறத விட்டுருங்க. சாப்பாடை வந்து லிமிட் பண்ணுங்கள். நல்ல காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கை வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீண்ட நாள் வாழ முடியும். ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று எங்களோட தொடர்பு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.